ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இம்ப்ராம்டெக்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து ஒக்கபுலரி பார்க்கலாம். அப்பப்போ நான் 3 to 4 வேர்ட்ஸ் மாதிரி நான் வந்து ஒரு வீடியோவில் போடுறேன். ஸோ இதுதான் நம்ம வீடியோ 1. ஓகே, வேர்ட் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வேர்ட் வந்து அவர்ட். ஸோ அதனோட மீனிங் வந்து என்னென்னா, விரும்பத்தகாத செயலை தவிர்ப்பது. அது விரும்பத்தகாத செயல் எதுவும் நடக்குது அப்படின்னா அதை வந்து அவாய்ட் பண்ணுறலாம், அப்படிலாம் ப்ரிவெண்ட் பண்ணலாம், நடக்காமையே பார்த்துக்கலாம். இந்த மாதிரி இன்னொரு மீனிங் என்னென்னா, ஒருவருடைய கவனத்தை சிதைப்பது இல்லை சிதற வைப்பது, அந்த மாதிரி. அதாவது ஒருத்தர் வந்துட்டு ரொம்ப கவனத்தை வந்து ஒருத்தர் ரொம்ப உத்து பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ அதை வந்து டைவர்ட் பண்ணுறது. அதான் ரிலேட்டட் வேர்ட்ஸ்னு பார்த்தோம்னா டைவர்ட், ப்ரிவெண்ட், அவாய்ட், டிஃப்ளெக்ட் அண்ட் எவேட். ஸோ இதில் சென்டென்ஸில் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன், எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். அதாவது ஐ எம் ட்ரைங் டேஷ் பிகாஸ் யூ ஆர் இன் ஸ்ட்ரெஸ். நீ வந்து மன அழுத்தத்தோடு இருக்குது, ஸோ நான் உன்னை வந்து டைவர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதான் ஐ எம் ட்ரைங் டு அவர்ட் பிகாஸ் யூ ஆர் இன் ஸ்ட்ரெஸ். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். அதுக்கப்புறம் இப்போ நெக்ஸ்ட்டு வேர்ட் வந்து ப்ரக்மேட்டிக். ஸோ இதனோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை. அது ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறது, ஃபோக்கஸ்டாக இருக்கிறது, அந்த மாதிரி ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுனால ஃபோக்கஸ்டாக இருக்கிறது. ஸோ ரிலேட்டட் வேர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து ஃப்ளெக்சிபிள், ஃபோக்கஸ்ட், எஃபிஷியன்ட், எஃபெக்டிவ், இதெல்லாம். ஸோ சென்டென்ஸில் வந்து எப்படி நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, வி மஸ்ட் பி டேஷ் டியூரிங் கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன். வி மஸ்ட் பி ப்ரக்மேட்டிக் டியூரிங் கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன். ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் வந்து நம்ம ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். அப்போ ஒரு ரிஜிடாக இருந்தால் அந்த விஷயம் வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு இதாக இருக்காது. ஸோ நெக்ஸ்ட்டு வேர்ட் வந்து என்ன, ரிசர்ஜன்ஸ். ஸோ ரிசர்ஜன்ஸ் இதனோட மீனிங் வந்து என்ன அப்படின்னா, மீண்டும் வளர்ச்சி. அதாவது நியூ ட்ரெண்ட் ஆஃப் ஓல்டர் ஒன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஆல்ரெடி ஒன்று எக்ஸிஸ்ட் இருக்குது. ஸோ அதனோட தற்போதைய ஒரு ஏறுமுகம், அதாவது வளர்ச்சி, அந்த மாதிரி. ஸோ இதனோட ரிலேட்டட் வேர்ட்ஸ் என்ன அப்படின்னா, திட் இஸ் ரிவைவல், அதுக்கப்புறம் ரெனோவேட் கூட சொல்லலாம், அதுக்கப்புறம் ரெனியூவல், எக்ஸெட்ரா. தென் இதை வந்து சென்டென்ஸில் வந்து நம்ம எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். என்னென்னா, ஹி மேட் டேஷ் இன் ஹிஸ் பிஸ்னஸ் ஆல்ரெடி அவர் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அதில் வந்து ஒரு நியூ ட்ரெண்ட் கொண்டு வந்து ரிசர்ஜன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ஹி மேட் ரிசர்ஜன்ஸ் இன் ஹிஸ் பிஸ்னஸ். ஓகே, ஃபைனல் வேர்ட் பார்க்கலாம். என்ன அப்படின்னா, தட் இஸ் ஹஷ். ஹஷ் அதனோட மீனிங் வந்து தட் இஸ் குவாய்ட் ஆர் ஸ்டாப் டாக்கிங், அந்த மாதிரி சைலண்ட். ஸோ அதாவது அமைதியாக இருப்பது, அதான். ஓகே, ஸோ இதை வந்து சென்டென்ஸில் வந்து நான் எப்படி யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, வி ஷுட் பி இன் டேஷ் அட் ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் லைப்ரரி. ஹாஸ்பிட்டல்ஸ் லைப்ரரியில் நம்ம வந்து சைலண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறத. வி ஷுட் பி இன் ஹஷ் அட் ஹாஸ்பிட்டல்ஸ், லைப்ரரி, எக்ஸெட்ரா. ஹஷ் அப் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, ஸோ இன்னும் நிறைய ஒக்கபுலரி வேர்ட்ஸ் நான் உங்களுக்காக நான் போடுறேன். ஸோ கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார்